வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எங்க வீட்ல சிகப்பரிசி புட்டு தான். ஆர்கானிக் ஷாப்ல எப்பவும் அந்த மாவு வாங்குவேன். அத இன்னைக்கு வந்துட்டு கருப்பட்டிலாம் போட்டு புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு உப்பு தண்ணி போட்டு பெசரி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் டைம் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துல எப்பவும் போல நம்ம வேக வச்சுட்டு, எனக்கு இந்த ட்ரிக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ரேவதி சண்முகம் அம்மா அவங்க சொன்ன மாதிரி நல்லா திரிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நல்லா நீளம் லென்த் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டியை நல்லா துருவிட்டு இது பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏலக்காய் 1 மட்டும் இந்த மாவுக்கு கொஞ்சமாக செஞ்சதுனால ஏலக்காய் பொடி இதில் இந்த மாவுலேயே ஆட் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன். இதை எடுத்து இப்போது வடைச்சட்டியில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாவு புட்டு மாவு ஏலக்காயெலாம் போட்டு வச்சுருந்ததை அதை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக நான் வந்துட்டு இதில் ஹெல்த்தியாக மாற்றலாம், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக எள்ளு பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். தேங்காயும் போட்டேன் அதில். இப்போ எள்ளு வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த எள்ளும் அதில் தேங்காய் எள்ளு இது எல்லாமே போட்டுட்டு இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்தி கூட. கருப்பட்டி போட்டதுனால நல்லா தித்திப்பாக நல்லா இருந்துச்சு. புட்டு வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது வந்துட்டு வரலட்சுமி பூஜை இனி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி புட்டு ரெசிபீஸும் நம்ம செஞ்சு படைக்கலாம். எள்ளு மட்டும் போட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேர்க்கடலை போடலாம். இந்த தடவை வரலட்சுமி பூஜையில் எங்கள் வீட்டில் நான் இதுதான் செய்யலான்னு பிளான்